அம்பேத்கர் இங்கிலாந்து சென்றடைந்த சில காலத்துக்குள் இந்திய நாட்டில் தலைசிறந்த மகனாக விளங்கிய லோகமானிய திலகர் திடீரென்று இறந்துவிட்டார். இந்தியர் துக்கத்தில் ஆழ்ந்தனர். இந்த இழப்பினோடேதான் காந்திய இயக்கத்தின் அரசியல் கருத்துக்களும் காந்தியாரின் செல்வாக்கும் இந்தியாவில் பரவி பெருகின. சில ஆண்டுகள் கழித்து இக்காலகட்டத்தை பற்றி எழுதும் பொழுது இது இந்தியாவின் இருண்ட காலம் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளார். இக்காலகட்டத்தில் தான் தீண்டாமை ஒழிப்பில் புரட்சிகரமான செயல் எதுவும் நிகழவில்லை. திலகர் சுயராஜ்ய நிதி திரட்டிய போது காந்தியார் காங்கிரசின் முதன்மையான கொள்கைகளில் ஒன்று தீண்டாமை ஒழிப்பு என்று ஆக்கினார். ஆனால் திலகர் நிதியாக திரட்டிய 1 கோடி ரூபாயிலிருந்து சிறு தொகைக்கு மேல் தீண்டாமை ஒழிப்பினருக்காக செலவிட காந்தி மறுத்துவிட்டார். சில மாதங்களுக்கு இப்பிரச்சனையை கிடப்பில் போட்டிருந்த பின் உண்மையான அன்பும் ஈடுபாடும் இல்லாத காரணத்தால் காங்கிரஸ் செயற்குழு தீண்டப்படாதவர்களை